இன்பமா இருக்கலாம், இந்த பூமியில நமக்கு ஒருவேளை நரக வாழ்க்கையா இருக்கலாம். குடும்பத்துல கடன் பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, மற்றவங்களுடைய செய்வினைகள், போராட்டங்கள் எது வேணாலும் இருக்கலாம். எல்லாமே ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிருவாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றி போட்டுருவாரு. எனக்கு ஏன் இந்த மெசேஜ் எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல. எனக்கு ஆண்டவர் தயவு செஞ்சு சொல்றேன், எல்லாரும் மனம் திரும்பிடுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. ஒரு ஆத்மா கூட கெட்டு போறது எனக்கு சித்தம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னு நம்ம அன்பு ஏசப்பா விரும்புறாருங்க. அவர் ரொம்ப பாசமுள்ள தேவனுங்க. அதனால எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்படுதுங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் ஒரு சிறிய ஜெபம் செய்துக்கிறேன். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, நீர் எங்களிடத்தில் அளவில்லாத அன்பு காட்டுகிறீரப்பா. அதற்கு